அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுக்கிறதுக்குள்ள பிடிஎல் எப்படி உங்க போன்ல ஈஸியா அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஈஸியா தெளிவா சொல்லி கொடுக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிஎல் அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு கேட்டா மொத்தம் 25 வெள்ளி செலவாகும். நார்மல் ஏடிஎம் கார்டுல நீங்க பிடிஎல் ஆன்லைன்ல பண்ண முடியாது. விசா கார்டு இருந்தா மட்டும்தான் பண்ணலாம். அதே போல இன்டர்நெட் பேங்கிங் இருந்தா பண்ணலாம். அதே போல உங்களுக்கு டெபிட் கார்டு இருந்தா மட்டும் பண்ண முடியும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த பிடிஎல் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம ஊர்ல எல்எல்ஆர் போடுவோம்ல, அதே ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி உள்ளதுதான் இது. இந்த பிடிஎல் நீங்க காமிச்சாதான் வெளியில வண்டி ஓட்டுறதுக்கே உங்களை கூட்டிட்டு போவாங்க. அதே போல இந்த பிடிஎல் நீங்க ஃபைனல் மெயின் டெஸ்ட்டுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி ஆகாம இருக்கணும். அதே போல கரண்ட்ல இருந்தா மட்டும்தான் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வெளியில கூட்டிட்டு போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட எஸ்டிமேட் அதாவது 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க பிடிஎல் அப்ளை பண்ணணும் ஆன்லைன்ல. அதே போல நீங்க 5 நிமிஷத்துல எப்படி ஈஸியா பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய போன்ல கூகுள் பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் பார் இருக்கும்ல, அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்ச்ங்கிற இடத்துல டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ற கீபேடு ஓபன் ஆகும். அந்த கீபேட்ல சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் இபிடிஎல் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு டைப் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் டைரக்டா அனுப்புறேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓபன் ஆகும். மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸ் இ சர்வீஸ் அப்படிங்கிற லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓபன் ஆகும். இதையும் அப்படியே மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க, அதாவது மேல தள்ளுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை மேல தள்ளுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். அதுல லாகின் ஃபார் இண்டிவிஜுவல் யூசர் சிங் பாஸ். உங்களுக்கு சிங் பாஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா மேல உள்ளதை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே உள்ளதை கிளிக் பண்ணுங்க. அதாவது லாக்இன் பின் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதுல உங்களுடைய பின் நம்பரை கொடுத்துருங்க. ரெண்டாவது டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன கட்டத்தை கிளிக் பண்ணீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோ அப்படின்னு டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதை மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க, அதாவது மேல தள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி வரும். இதையும் மறுபடியும் அப்படியே மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க, அதாவது மேல தள்ளுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்த உடனே இந்த பேஜ்ல இருக்க சின்ன கட்டத்தை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓப்பன் ஆகும். அதுல உங்களுடைய பேரு பின் நம்பர் எல்லாமே இருக்கும். கீழே பாருங்க அப்ளை கிளாஸ் 3 பிடிஎல் இருக்குல்ல, அந்த சின்ன ரவுண்டை நீங்க டச் பண்ணீங்கன்னா கிளிக் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் தியரி எப்ப பாஸ் பண்ணீங்க, எந்த டிரைவிங் ஸ்கூல்ல நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத இதுல உங்களுக்கு காட்டும். அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓப்பன் ஆகும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பேஜ். அதாவது இத எஸ் ஆர் நோ கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக அதை கிளிக் பண்ணணும். அதனால நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளீஸ் இண்டிகேட் இஃப் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் எனி ஆஃப் த ஃபாலோவிங். அதாவது கீழே கொடுக்கப்பட்டிருக்க பிரச்சனை ஏதாவது உங்க உடம்புல இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ எபிலிப்சி, அதாவது உங்களுக்கு வலிப்பு சம்பந்தமான நோய் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி மென்டல் டிசார்டர் அப்படின்னா மனநல கோளாறு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி சடன் அட்டாக் ஆஃப் டிசேபிளிங் கிட்னஸ் ஆர் ஃபெயிண்டிங் அப்படின்னா அதாவது திடீர்னு உங்களுக்கு மயக்கம் அல்லது ஹார்ட் அட்டாக் வர்றது மாதிரி உங்க உடம்புல பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி கலர் பிளைண்ட்னஸ், அதாவது உங்களுக்கு கலர் மங்களா தெரியுமா, கண் பார்வை மங்களா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இ இன்ஏபிலிட்டி டு ரீட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 25 meters with the aid of glasses if own. அதாவது 25 மீட்டர் தூரம் உள்ள ஏதாவது
உங்களுக்கு சிக்னல் லைட்டையோ அல்லது மற்ற வாகனங்களையோ உங்களால பார்க்க முடியுமா? அப்படி தேவைப்பட்டா கண்ணாடி போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து அதுல வந்து கேட்டிருக்காங்க. F வந்து எனி அதர் டிசீஸ் ஆர் பிசிக்கல் டிசேபிலிட்டி which is likely to make it dangerous for you to drive. அதாவது வண்டி ஓட்டுறதுக்கு சிரமமா இருக்கிற மாதிரி வேற ஏதாவது உங்க உடம்புல பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அதர் டிசீஸ் ஆர் பிசிக்கல் டிசேபிலிட்டி, இதுல சொல்லி இருக்க பிரச்சனையை தவிர வேற ஏதாவது உங்க உடம்புல பிரச்சனை இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே நீங்க நோ கொடுத்துருங்க. இந்த கட்டத்துல வந்து நீங்க எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா, விருப்பப்பட்டா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. இதையெல்லாம் நோ கொடுத்துட்டு மறுபடியும் மேல தள்ளுங்க, அதாவது ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதுல இருக்க சின்ன கட்டத்தை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓப்பன் ஆகும். அதாவது இந்த பேஜ்ல தான் நீங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதாவது நீங்க வந்து அமௌண்ட் வந்து எந்த கார்டு, கிரெடிட் கார்டா அல்லது டெபிட் கார்டான்னு கேக்குது. அடுத்த ஆப்ஷன் வந்து இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு கேக்குது. நீங்க வந்து என்ன கிரெடிட் கார்டுல பண்றீங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ப்ராசஸ் பேமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டா மொத்தம் 25 வெள்ளி கட்டாயிரும் உங்களுடைய டெபிட் கார்டோ அல்லது கிரெடிட் கார்டோ அதுல இருந்து. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பேமெண்ட்டை மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓப்பன் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், சாதாரண ஏடிஎம் கார்டை வச்சு நீங்க ஓபன் பண்ண முடியாது. இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, அந்த மாதிரி ஆப்ஷன் உள்ள கிரெடிட் கார்டை வச்சுதான் நீங்க வந்து ஓபன் பண்ண முடியும். அதாவது உங்க கார்டுல விசா அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க ஏடிஎம் கார்டை வச்சு யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஏடிஎம் கார்டு வந்து விசா ஏடிஎம் கார்டு, அதனால எனக்கு வந்து ரொம்ப சுலபமா போச்சு. இந்த ப்ராசஸ் பேமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓபன் ஆகும். அதுல வந்து உங்களுடைய நேம் ஆன் கார்டு, உங்க கார்டுல எப்படி உங்க பேர் இருக்கோ அதே மாதிரி உங்க பேரை கொடுத்துருங்க. ரெண்டாவது வந்து உங்களுடைய கார்டு நம்பர், அந்த 16 நம்பர் இருக்கும்ல அந்த நம்பரை கொடுத்துருங்க. மூணாவது வந்து CVV-CVV2 அப்படின்னு நம்பர் கேட்டிருக்கு. அந்த நம்பர் வந்து எது அப்படின்னு கேட்டா உங்க ஏடிஎம் கார்டுல 3 நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த நம்பர் அதுல போடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட், உங்க கார்டோட எப்ப முடியுது அப்படிங்கிற டேட்டை இதுல வந்து கொடுக்கணும். முதல் பாக்ஸ்ல வந்து மாசத்தை கொடுக்கணும், ரெண்டாவது பாக்ஸ்ல வந்து வருஷத்தை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுங்க. கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், கொடுக்கலாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரிதான் ஓப்பன் ஆகும். உங்க இமெயில் ஐடிக்கு அல்லது உங்களுடைய போன் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒண்ணு வரும், அதாவது ஓடிபி வரும். அந்த ஓடிபிய 3 நிமிஷத்துக்குள்ள இந்த பாக்ஸுக்குள்ள போட்டு அதை சப்மிட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடும். உங்க ஏடிஎம் கார்டுல இருந்து காசு கட்டாயிரும் 25 வெள்ளி. அதுக்கப்புறம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க, அதாவது டிக் பண்ணிடுவாங்க. உங்களுடைய காசை கட் பண்ணியாச்சு, நீங்க சக்சஸ்ஃபுல்லியா பிடிஎல் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிடிஎல பிரிண்ட் பண்ணணுமா சேவ் பண்ணணுமா அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். நீங்க பிரிண்ட் பண்றதுனாலும் கம்ப்யூட்டர் இருந்தா பிரிண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சேவ் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் சேவ் ஆயிடும். அப்படி தேவையில்லைன்னா இதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாவே போதும். எப்போ உங்களுடைய இன்ஸ்பெக்டர் அல்லது ட்ரெயினர் கேட்கறாங்களோ அப்போதைக்கு உங்க போன்ல இருந்து இதை காமிச்சாவே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இதே போல பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மெம்பர்ஷிப்லயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி.